ரஜினிகாந்த் கமலஹாசன் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போற மல்டி ஸ்டாரர் மூவிக்கு அவங்களுக்கு கொடுக்கிற ரெமினரேஷனை வச்சு துரந்தர் மாதிரி 2 படம் இல்ல 3 படம் எடுக்கலாம். இந்த படத்துக்கு ரஜினி கமலுக்கு மட்டுமே 400 to 430 crores salary allocate பண்ணிருக்காங்க. இந்த காசை மட்டும் ராஜமௌலி கிட்ட கொடுத்தா பாகுபலி மாதிரி 2 படத்தை எடுப்பார். அண்ட் காட்ஜிலா -1 மாதிரி ஹை குவாலிட்டி 3 ஆஸ்கார் வின்னிங் மூவியை ஈஸியா எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப நெல்சன் வேற ஸ்டார் டைரக்டர் ஆயிட்டாரு. சோ இப்ப அவருக்கு அரௌண்ட் 50 to 70 crores போயிடும். அது மட்டும் இல்லாம மியூசிக் டைரக்டர் அனிருத்ன்றதுனால அவருக்கு ஒரு 20 crores வச்சுக்கலாம். சோ படத்தோட எஸ்டிமேட்டட் பட்ஜெட் 700 crores தான். அதுலயே 500 crores வெறும் ரெமினரேஷனுக்கு மட்டுமே போயிடுச்சு. இத உண்மையாலே ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளமா பாக்குறேன். சோ இவ்வளவு பட்ஜெட்டை வச்சு ஹாலிவுட்டை கம்பீட் பண்ற மாதிரி நிறைய நல்ல படத்தை எடுக்கலாம். இவ்வளவு காசு ரெமினரேஷனுக்கு மட்டும் போறதுல எனக்கு சுத்தமா ஈடுபாடு இல்லை. அதுக்கு பதிலா ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் மாதிரி போட்டுக்கினா படம் நல்லா இருந்து நல்ல கலெக்ஷன் வந்தா அவங்களுக்கு இன்னும் நிறைய காசு கூட கிடைக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் துரந்தர் மூவி தான். ஏன்னா ஜியோ ஸ்டுடியோஸே ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகுதுன்னு காசு கொடுக்கறத நிறுத்தினால ரன்வீர் சிங் அவரோட ஓன் மணியை படத்து மேல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. அண்ட் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி எல்லாருக்குமே தெரியும். படம் அடிச்சு நொறுக்கிச்சு பாக்ஸ் ஆஃபீஸ். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா டாப் ஆக்டர்ஸ்லாம் நல்லா தான் இருப்பாங்க. பட் இண்டஸ்ட்ரி ரூயின் ஆயிடும். கடைசியில படத்தோட பட்ஜெட் 700 crores இருக்கும். அண்ட் கலெக்ஷன் 750 crores இருக்கும். எல்லாரும் படம் 750 crores அடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. பட் படத்தோட பட்ஜெட் 700 crores யாருமே பேச மாட்டாங்க. சோ இது எனக்கு ரொம்ப நாளா தோணிட்டு இருந்த கருத்து. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு